சம்பாதிக்கலாம், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு இந்த உலகத்துல இந்த வயசு வரைக்கும் உங்களை யாராவது ஒரு ஆள் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்களா? நான் கேட்கிற கேள்வி இப்ப புரியுதா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? நான் கேட்கறது ரைட்டா தப்பா? கரெக்டான கேள்வி தானே? இதுவரைக்கும் யாராவது உங்களை கூப்பிட்டு மாசம் 2,40,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்ப்பா வாங்கப்பா அப்படி யாராவது கூப்பிட்டுருக்காங்களா? வாய்ப்பே இல்லை. உண்மை தானே? வாய்ப்பே இல்லை. இப்ப இங்க பின்னாடி உட்காந்து புதுசா வந்தவங்களுக்கு இந்த யோசனை வந்துச்சு அப்படின்னா இனிமேலாவது வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணும். பாஸ் எனக்கு பிசினஸ் புரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இவ்வளோ க்ரௌடு வந்திருக்கு, இதுல நிறைய லேடிஸ் இருக்காங்க, நிறைய ஜென்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி வயசானவங்க இருக்காங்க, காலேஜ் படிக்கிற பசங்களும் இருக்காங்க, கம்பெனியில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க, ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. இவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் இவ்வளோ பேர் சும்மா இந்த ஈவினிங் டைமில் இந்த பீக் ஹவரில் இங்கே ஒன்றா கூடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? முதல்ல இல்லை. உண்மை தானுங்களே? நான் சொல்ல ரைட்டா தப்பா? ஸோ அப்போ ஏதோ ஒன்று இருக்கு. இவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும். நாம அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு புரியணும். அவ்வளவுதான். எல்லாரும் சம்பாதிச்சுதான் இருக்கும், யாரும் சம்பாதிக்கலாம் கிடையாது. எல்லாரும் சம்பாதிக்கிறீங்களா இல்லைங்களா? சம்பாதிக்கிறீங்க. இப்போ உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு சொல்ல முடியுமா? பிரைவேட் கம்பெனிலயோ கவர்மெண்ட்லயோ எங்க வேணாலும் வேலை பாருங்க, ஐடி கம்பெனில கூட வேலை பாருங்க. இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா? என்ன தேதிங்க? 12. 10ஆம் தேதி வரைக்கும் தான் காசு இருக்கும் அக்கௌண்ட்ல. ஏன்? அப்பதான் இஎம்ஐ எடுப்பான், அது வரைக்கும் பேங்க்ல வச்சுக்கினே இருப்போம். கரெக்ட் தானுங்களா? 10ஆம் தேதி எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடுவான். யாரு? கிரெடிட் கார்டுக்காரன், அப்புறம் இஎம்ஐ காரன், மகளிர் குழு லோன் காரன், அப்படி எல்லா காரணங்களும் என்ன பண்ணுவான், நம்மளை அப்படியே வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான். 10 தேதிக்கு மேல யாருக்கிட்ட கடன் வாங்கலாம் தான் யோசிச்சுட்டு இருப்போம். உண்மை தானுங்களா? இப்ப இந்த ஆக்சிஸ் இந்தியாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நானுமே அப்படிதான் இருந்தேன். ஏன்னா எல்லாரும் மாதிரி தானே நானும் மனுஷன் தானே, நானும் இதே உங்க உலகத்துல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மை தானுங்களே? ஸோ இந்த மாதிரி நானும் கடைசியாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிருந்தேன். மாதம் 50,000 சம்பளம், வேலைக்கு போகிறது வர்றது. வேலைக்கு போயிட்டு மார்க்கெட்டிங் வேலையில் ஃபுல்லாக சுற்றி செம்ம டயர்டாக இருக்கும். வந்தவொடனே எப்படா கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு படுக்கலான்னு தான் தோணும். அப்படி தான் என்னோட லைஃப் ஓடிட்டே இருந்துச்சு. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இந்த வியாபார வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. பாஸ்கர், விஜய் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அவங்க 2 பேர் கொடுக்கும்போது அவங்க கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் எடுத்து போய் அப்படியே என் ஒய்ஃப்